அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதிக்கதை பொம்மை. 6 வயது சிறுவன் ஒருவன் தனது 4 வயது தங்கையை அழைத்து கொண்டு கடைத்தெரு வழியாக சென்றான். ஒரு கடையிலிருந்து பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து, எந்த பொம்மை உனக்கு வேண்டும் என்று கேட்டான். அவன் விரும்பிய பொம்மையை வாங்கி கையில் கொடுத்துவிட்டு பெரிய மனித தோரணையுடன் கடைக்காரரை பார்த்து, அந்த பொம்மை என்ன விலை என்றான். அதற்கு அந்த கடையின் முதலாளி சிரித்துக்கொண்டே, உன்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேகரித்து வைத்திருந்த சிப்பிகளை எடுத்து கடைக்காரரிடம் கொடுத்தான். இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான். அதற்கு அந்த கவலையான முகத்தை பார்த்து கொண்டே, எனக்கு 4 சிப்பிகள் போதும், மீதியை நீயே எடுத்துக்கொள் என்றார். சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதி இருந்த சிப்பிகளையும் தன் தங்கையுடன் அந்த பொம்மையையும் எடுத்துக்கொண்டு சென்றான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கடையின் வேலையாள் தனது முதலாளியிடம், ஐயா, ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை எடுத்துக்கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே ஐயா என்று கேட்டார். அதற்கு முதலாளி, அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்பது புரியாத வயது. அவனை பொறுத்தவரை அவனிடம் உள்ள சிப்பிகளே உயர்ந்தவை. நாம் பணம் கேட்டால் அவனுடைய மனதில் பணம்தான் உயர்ந்தது என்ற எண்ணம் வந்துவிடும். அதனை நான் தடுத்துவிட்டேன். மேலும் தனது தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர இயலும் என்ற தன்னம்பிக்கையும் அவனது மனதில் விதைத்து விட்டேன் என்றார். மேலும் என்றாவது ஒரு நாள் அவன் பெரியவனாகி இதை நினைத்து பார்க்கும் பொழுது, இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற எண்ணம் அவன் மனதில் எழும். ஆகையால் அவனும் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வான் என்றும் கூறினார். இந்த கதையின் நீதி: இந்த உலகம் அன்பாலும் மனித தன்மையாலும் கட்டமைக்கப்பட வேண்டும். நன்றி மாணவர்களே.